எப்ப பாரு துவாசைதான் உங்க அம்மாக்கு. மணி எத்தனை ஆகுது? இந்த துவாசையை சுடுறதுக்கு இம்புட்டு நேரம். எல்லாருக்கும் துவாசை போதுமா என்ன இப்பமே சொல்லிருங்க. ஒயாம எனக்கு சுட்டுக்கிட்டே இருக்க முடியாது, அங்க கல்லு காயுது. போதும் இதையே திங்க முடியல. மத்தியானத்துக்குள்ள சாம்பாரு, இப்ப ஏதோ தேங்காவை போட்டு சட்னி அரைச்சிருக்க, அதை தாளிச்சு கூட ஊத்தாம வச்சிருக்க. இது என்னன்னு திங்கட்டி வேற ஏதாவது பண்ண வேண்டியதானே நைட்டுக்கு? இது நல்லா இருக்கு. உங்களுக்கு அந்த மத்தியானத்துக்குள்ள சாம்பாரை மட்டும் வச்சிருக்கணும். நான் ஐயோ பாவுன்னு கோயில கொடுத்த தேங்காய் இருக்கேன்னு சட்னி அரைச்சு வச்சா ரொம்ப தான் பேசுவீங்க. எனக்கு இதை பண்ணதுக்கே இம்புட்டு நேரம் ஆயிட்டு. சும்மா குடுக்கறது திம்பியடா. எனக்கு போதும். வச்சது ஒரு தோசை, அது திங்க முடியலையாமா உனக்கு? மவனை திங்காம எந்திச்சிரு நீ, அதுக்கப்புறம் தானே இருக்கு உனக்கு. ஏட்டி வேண்டானா விடேட்டி, எனக்கே திங்க முடியல. அந்த பையன் என்னன்னு திம்பான்? ஏட்டி சுதா, நீ சொல்லிட்டி நல்ல பாட்டி இல்ல? அதெல்லாம் சூப்பரா இருக்கு. உன்ன மாதிரி தோசை சுட முடியுமா? காலையில தோசைன்னு எழுதி வச்சு கொடுத்தாலும் அவ மங்கு மங்குன்னு திம்பா. அவளே ஒரு தோசை தின்னி சோற வையி திங்க மாட்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லனே. அவன் கிடக்கான் கிறுக்கு பைய. நீதான் நல்ல பிள்ளை, உனக்கு இன்னும் 2 தோசை வைக்கட்டாமா அம்மா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம், வயிறு ஃபுல் ஆயிட்டு. நீ சாப்பிடு தோசையை ஊத்தி. நான் சாப்பிட வேண்டியதா? ஏல சுரேஷ், நீ சாப்பிடலையா என்ன? தட்டு எடுக்காம உட்கார்ந்திருக்க இன்னும்? எனக்கு வேண்டாப்பா. எனக்கு இந்த தோசையெல்லாம் தின்னா என்னமோ மாறி இருக்குமா. நான் வெளியில என் ஃப்ரெண்டு கூட போய் என்னத்தையா சாப்பிட்டு வந்துருந்தேன். ஏல இரு கலக்கு மாதிரி பிஞ்சிரு மகனே. வீட்ல எல்லாம் இருக்கு, சட்னி சாம்பார் வேற இருக்கு. 2 தோசை தின்னுட்டு சும்மா கடையில போய் திங்கிறதுக்கு எவட்ட காசு இருக்குங்க? ஏமா நீ காசெல்லாம் ஒண்ணு தர வேண்டாமா? அந்த பையன் எனக்கு வாங்கி தரேன்னா அதனால என் ஃப்ரெண்டு கூட போய் சாப்பிட்டுக்கிடுதேன். தனுசு பையன் கூட தானே போறேங்க. இன்னைக்கு அவன் வாங்கி தருமா? இன்னொரு நாள் ஏம்மா அன்னைக்கு அவன் வாங்கி தந்தாம்ல, அதனால இன்னைக்கு நான் வாங்கி கொடுக்கணும்ப. இப்படி மாத்தி மாத்தி ஒரு நாள் பண்ணிக்கிடுவியா? அப்படிதானே? மரியாதையா வீட்ல சாப்பிடு. வேணும்னா அந்த பையனே வந்து வீட்லயே சாப்பிட்டு போ சொல்லு. இவன் விடமாட்ட போலயே. பேசாம அறமில்லாம ஒண்ணு சொல்லாம போயிருக்கணும். நல்லா சொல்லு. இந்த பையன் அப்படிதான் வெளியில விடாத இன்னைக்கு தோசை திங்காம. வேண்டான்னா விடேட்டி. தின்னு தின்னு போட்டு உசுரெல்லாம் வாங்குதா. மனுஷனுக்கு திங்க ஆகுதா இந்த வரட்டி மாதிரி உள்ள தோசைய? அப்போ உங்களுக்கு நான் சுட்ட தோசை வரட்டி மாதிரி இருக்குன்னு வெளியில போய் பாருங்க. 4 பேரும் ஒரு வீட்டுல தோசை கிடைக்காதான்னு கிடந்து தவமா இருக்காங்க. சுவார மட்டும் தின்னுட்டு நான் உங்களுக்காண்டி 7 மணி நேரம் 8 மணி நேரம் அரிசியை ஊற போட்டு பருப்பையை ஊற போட்டு 2ஐயும் தனித்தனியா அரைச்சி ஒன்னா கலந்து பக்குவமா சுட்டு சட்னி வச்சு சாம்பார் வச்சு கொடுத்தா உங்களுக்கு திங்க வலிக்கு. நீ பொய் சொல்லாத. இந்த தோசைக்கு நீ இம்புட்டு வேலை பாத்தியாக்கும். அரிசி மாவை கரைச்சு சுட்டா வரப்போகுது. இதுக்கு இவ்வளவு டைலாக்கு மூஞ்சி வரும். முன்ன பின்ன தோசைக்கு அரைச்சிருந்தாதானே தெரியும் ஒரு தோசையை அரைச்சு வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. வெறும் அரிசி மாவை போட்டு கரைச்சி சுட்டோன்னு மனுஷன் வாயில வைக்க முடியாது. அதெல்லாம் பக்குவமா போட்டு அரைச்சு புளிக்க வச்சாதான் தோசையை ஊத்த முடியும், தெரியுமா? உண்மையே சொல்லுதாளா பொய் சொல்லுதாலும் ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி. சரிம்மா சரி, பெரிய வேலைதான். சரிடி, செஞ்சது செஞ்ச கொஞ்சம் வெள்ளனையாவது செஞ்சிருக்கலாம்ல. இவர் முதல்ல இருந்து ஆரம்பிக்காரா என்ன? இல்ல கேக்க கோயிலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு அதனால கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. அந்த ஆச்சி லட்டு எல்லாரும் வேற வந்து உட்கார்ந்து இருந்தாவள, அவ கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டேன். இல்லனா அப்படியே சுட்டு தந்திருப்போம்ல. ஏம்மா ஏம்மா ஏதோ கருவுத வாட வருதுமா. என்னது டீ கருவுது? ஏட்டி ஆமாட்டி, கருவுத வாடதான் வருது. ஏம்மா அங்க பாரு, கிச்சன்ல இருந்தா புகையா இருக்கு. யாத்த தோசைக்கல்ல ஆண்ட வச்சிட்டு வந்தேனா மறந்தே போயிடுமே. அது உணரலாம இங்க உட்கார்ந்து உங்க எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். விளங்கும் போ, போய் ஆஃப் பண்ணி சீக்கிரம். ஏட்டி வரணுமாட்டி? எப்ப நீ பேசாம இரு, இப்ப நீ போனாலும் ஏசுவா அவளே ஆஃப் பண்ணிட்டா கேக்க. சுதா, உங்க அம்மாக்கு மண்டை இந்த நட்டு கலந்துருக்குமா என்ன? அடுப்ப ஆன்ல வச்சுட்டு இங்க வந்து இம்புட்டு நேரம் வாய் பேசிட்டு நின்னா. உண்மைதான்ப்பா, இப்பலாம் அம்மா நிறைய விஷயத்தை மறந்துருது தெரியுமா? இப்பையில இருந்து இல்லல, அவ நான் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்தே அப்படிதான் தலையை சீவிக்கிட்டே இருப்பாள.
தலையில தான் மண்டையில தான் சீப்பு இருக்கும். சீப்ப காணும்னு வீட ஃபுல்லா தேடி தட்டலி வா. அப்புறம் ஓ மண்டையில இருக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் எடுத்து திரும்பியே தலையிக்கிட்டு வா. அவசரத்துக்கு ஏதாவது ஒரு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேட்டேன்னு வையேன், அத அந்த நேரத்தை பார்த்து எங்கேயாவது கொண்டு சொறி வச்சிருவா. பீரோல மொத்தமா இழுத்து போட்டு தேடி புடிச்சு அவ எடுத்து தரதுக்குள்ள எங்க வச்சேன்னு அவளே மறந்துடுவா. என்னப்பா சொல்லுதே உண்மையாவா? ஆமால ஆமா உண்மையாத்தான் சொல்லுதேன். எப்பா எனக்கு இந்த தோசை வேண்டாப்பா போதும்பா. அப்படியா சரி கொண்ட ஏண்ட கொண்ட நான் திங்க. உங்க அம்மாட்ட சொல்லாத, உங்க அம்மா கேட்டானா நீ தான் தின்னேன்னு சொல்லிருன. ஏல சுரேஷ் நீ எதுக்குள்ள போனலே கடக்க எப்ப பார்த்தாலும் அந்த போன கொஞ்சம் தூரம் வச்சிருந்தா பேசாம இரு. அந்த சார்ஜ் போடுறது நேரம் மட்டும்தான் அந்த போன டேபிள்ல இருக்கு. மீதி எந்த நேரம் பார்த்தாலும் உன் கையில தான் இருக்கு. படுக்கியா என்ன செய்த நீ? ஐயோ வண்டி என்ன நம்மள பார்க்க திரும்புது. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா பெரிய சண்டையாயி போகும். அப்படியே வெளியில கிளம்ப வேண்டியதான். அதெல்லாம் படிக்கப்பா. எப்ப இங்க இருங்க தனுசு பையதான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். காலேஜ்ல நோட்டு முக்கியமான நோட்டை அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் போல. அவன் எடுத்து வச்சிருக்கானா, அப்ப போய் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்துருது. என்ன ஏல என்ன சொல்லுது உண்மையாவா? உண்மையாதான்ப்பா சொல்லுது. இதுல எல்லாம் யாராவது போய் சொல்லுவாங்களா? அவன் போயிட்டானால என்ன செய்யப்பா? ஐயோ இப்ப அவ வந்து பார்த்தானா தங்கு தங்குல ஆடுவா. ஆமா பூஜிமா, அம்மா சொல்லுறதும் கரெக்டு தான். பேசாம கொஞ்ச நாளுக்கு அம்மா கூட போய் இருந்துக்கோயே. ஏப்பா உங்களை விட்டுட்டு நான் எப்படி போய் இருப்பேங்க? அதெல்லாம் அவ இருந்துக்கிடுமா. ஒன்னால ஒண்ணு செய்யவும் முடியலம்மா, சாப்பிடவும் முடியல. சாப்பிட்டதெல்லாம் உடனே வாந்தி எடுத்துருத. கூட ஒரு ஆள் இருந்து ஒரு 3 மாசத்துக்கு பாத்துக்கிட்டாதான் நல்லது. நீங்க என்ன சொன்னாலும் நான் ராம விட்டுட்டு வர மாட்டேன். எவ்வளோ அம்மா உன் நல்லதுக்கு தானே சொல்லுது. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க என் கூட இருங்க. இருந்து 3 மாசம் பாத்துக்கோங்க, அவ்வளவுதானே. நான் அங்க வந்து இருக்கிறதுக்கு நீங்க இங்கே இருந்துக்கிட வேண்டியதானே. புரிஞ்சுக்கோமா, அங்கதான் எனக்கு கடை கிடை எல்லாம் பக்கத்திலே இருக்கு. எல்லாம் பழக்கம். உனக்கு வேணுங்கிறது வேண்டாங்கிறது எல்லாம் நானே வாங்கிட்டு வந்து பண்ணிடுவேன். இங்க உங்க வீடு ஒரு பக்கம் இருக்கு, கடை எங்கிட்டோ இருக்கு. எதுவும் வேணும்னாலும் இந்த பையட்ட தான் சொல்லிவிட வேண்டியதா இருக்கு. அதான் சொல்லுதே, அங்க வந்து என் கூட இருந்துட்டேன்னா உனக்கு வேணுங்கிறத நான் பாத்துக்கிடுவோம்ல. ஏ பூஜிமா, அம்மா சொல்லுறது நியாயம் தானே, அதுபடி கேளேன். அவன அம்மா சொல்றது நியாயம் தானே, ஆட்டுக்குட்டி தானேன்னு வந்துருவான். இவன் என்னைய அனுப்பிட்டு இவன் ஃப்ரெண்டு ஒண்ணு கூட்டு வச்சு வீட்டுல நடு வீட்டுல உட்கார்ந்து ஊத்தி குடுக்கணும் இவனுக்கு. அதுக்காண்டிதான் என்னைய அனுப்புறதுக்கு ரெடியா இருக்கான். என்னம்மா என்ன முணங்குத வாய்க்குள்ளே? வேற ஒண்ணும் இல்லையே, உங்கள மாதிரி அத்தை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னேன். இத சாக்கா வச்சு இவளை ஊருக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா முடியாது போலயே. எனக்கு என்ன பண்ணனே தெரியலம்மா. நீ என்றானா வர மாட்டேங்க. உன்னை இப்படி ஒத்தையில விட்டுட்டு போவும் மனசு வர மாட்டேங்கி. என்னாலயும் இங்க இருக்க முடியல. ஒண்ணும் பிரச்சனை இல்லத்தே, நான் பாத்துக்கிடுவேன். என்னால முடிஞ்ச நேரத்துல சமையல் பண்ணுவேன், முடியாத நேரத்துல படுத்திருப்பேன். உங்க மகன் ராம என்ன செய்யறான்? அவனும் கொஞ்சம் வேலையிலேயே பார்த்து தருவான். அவன் தானே இந்த பிள்ளைக்கு அப்பே. என்னமாமா சொல்லுத? ஆஸ்பத்திரியில போய் காமிச்சியெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஆமாட்டே கொடுத்துருக்காங்க. எம்புட்டு வேணும் மாத்திரை தெரியுமா? என் வாழ்க்கையில நான் இம்புட்டு மாத்திரை முழுகுனது இல்ல. 30 நாளுக்கு 30 மாத்திரை கொடுத்துருக்காங்க. அந்த மாத்திரை எல்லாம் காலியானதும் மறுபடியும் அடுத்த மாசம் செக்கப், அடுத்த 30 நாளுக்கு வேற மாத்திரை வாங்கணுமா? ஏமா அவங்க சத்து மாத்திரைகளை தான் கொடுப்பாங்க. நல்லா இருப்ப, எதையும் வேண்டாம் கஷ்டமா இருக்குன்னு தூர போட்டுறாம எல்லா மாத்திரையும் முழுங்கிருமே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா முழுங்கிருவேன். ஏல
பாத்துக்கிட்டதே, வேற என்ன செய்ய? அவதான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாள. பாருல என் மருமவ எப்படி உன் மேல பாசமா இருக்கான்னு. நீ ஒத்தையில இருப்பேன்னு நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இங்கேயே இருப்பேங்க. இந்த பிள்ளை பிறகு சாக்க வச்சாது கொஞ்ச நாள் ஒத்தையில நிம்மதியா இருப்போன்னு பார்த்தேன். இவ வேற ஒருத்தி புரிஞ்சுக்கிடாம பேசிக்கிட்டு இருப்பா. சித்தி, உங்க மவன்ல முன்னாடி மாதிரி கிடையாது கேட்டியேலா. நான் கூட இல்லைனா கஷ்டப்படுறதுக்கு. அவன் இப்ப நான் இல்லைன்னு வைங்களே, ரொம்ப நல்லது, கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும் தான் நினைப்பான். ஆளே மாறியாச்சு கல்யாணத்துக்கு அப்புறம். இந்த கழுதை என்னைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்குமா. கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுது பாரு எங்க அம்மாட்ட. என்னம்மா சொல்லுத? அப்படிலாம் பண்ண மாட்டானே என் மாமன். ஏன் பண்ண மாட்டான்? முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது அவனுக்கு நான் வந்து அவ்வளோ இதா தெரிஞ்சேன். அதனால தாங்குன்னு தாங்குனேன். இது வேணுமா அது வேணுமா தரையில காலு படாம வச்சுக்கிடுவான். இப்ப என்னன்னா பொண்டாட்டி ஆகி போயிட்டோமா, அதனால அவளுக்கெல்லாம் பெரிய தொக்கா போயிட்டு இவ எங்கிட்டு போறா நம்மளை விட்டுட்டுன்னு இப்பெல்லாம் ஒரே அலட்சியம் தான் என் மேல. என்னம்மா சொல்லுத? உண்மையாவா? ஏம்மா நீ வேற, அவ சும்மா எனத்தையாவது சொல்லுவாம்மா, நீ அதெல்லாம் நம்பாத. சும்மா சொல்லதுக்கு என்ன எனக்கு பைத்தியமா? சொல்லுங்களேக்கு. ஒரு பொண்டாட்டி குழந்தை உண்டாயிட்டா புருஷன்காரன் எப்படி தாங்குன்னு தாங்குவான். இந்த பைத்தியத்தை அன்னைக்கு தரையில உட்கார்ந்துட்டு கையை கொடுங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கிடுவீங்க, அது என்னை பார்த்து சொல்லுது ஏதோ ஊர்ல உள்ளாதவங்க குழந்தை உண்டாயவங்க மாதிரியும் நீ மட்டும் தான் குழந்தை உண்டாயிருக்க மாதிரியில சீனை போடுத அப்படிங்க. ஏல பைத்தியம், பிள்ளைய பார்த்து அப்படியால கேட்ட? ஏம்மா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னம்மா. ஏட்டி இப்படி இவ்ளோ சீனை போடுத? ஊர்ல உள்ளவங்க எப்படி குழந்தை உண்டாவத்தானே செய்தாங்க, ஏதோ நீ மட்டும் தான் குழந்தை உண்டான மாதிரி இவ்ளோ சீனை போடுதேன்னு கேட்டேன். அதுக்கு ஒரு 2 நாள் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கிடந்தா தெரியுமா. ஏல எருமை மாடு, பிள்ளைய பார்த்து அப்படி கேட்டியால நீ? சாவு, நல்லா சாவு. உங்க அம்மா நல்லா கேட்கட்டும், அப்பதான் உனக்கு அறிவு வரும். விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க, அப்படியே நீ ஏன்டே சண்டைக்கு வர? எப்ப பார்த்தாலும் உன் மருமவளுக்கு தாம்மா சப்போர்ட் பண்ணுத. நீலாம் எந்த மாதிரி மாமியான்னு தெரியல. ஊர் உலகத்துல பாரு, எல்லாரும் மருமவளை போட்டு எப்படி கொடுமைப்படுத்தாவோன்னு. நீ ஒருத்தி மட்டும்தான் இப்படி இருக்கம்மா. இருந்தாலும் நீ சொன்னது தப்பு. அப்படி அந்த பிள்ளைய பார்த்து சொல்லக்கூடாது கேட்டியா? மட்டும் இல்ல, இப்பெல்லாம் 2 பேருக்குள்ள அடிக்கடி சண்டை தான் வருது கேட்டியாடா? என்னத்த சொன்னாலும் செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணு சண்டையில தான் போய் முடிஞ்சிருது. சண்டை போடும்போது கோவமா வருது, அப்புறம் பேசாம இருக்கும்போது கஷ்டமா இருக்கு. நீ சொல்லுது எனக்கு புரியுதுமா. இப்பதானே உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. ஒரு 6-7 வருஷம் ஆனா உங்களுக்கே ஒரு பக்குவம் வந்துரும். இவன் இப்படிதானே, நீ பேசாம இருந்துருவ. அவனுக்கும் இவ என்ன சொன்னாலும் இவன் மாற மாட்டான்னு அவனும் ஒரு முடிவுக்கு வந்துருவான். அதனால கொஞ்ச நாள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. ரொம்ப சண்டைகிட்டே போடாதீங்கம்மா. ஆட்டுதே ஆட்டும். ஏல நான் உனக்கு மெயினா சொல்லுவேன் கேட்டியா? முன்னாடி மாதிரி இல்ல. இந்த பிள்ளை வாயு வயிற வேற இருக்கு. ஓயாம சண்டைய போட்டுட்டு அந்த பிள்ளை மனசை கஷ்டப்படுத்திட்டு கிடக்காதே கேட்டியா? சரிம்மா, புரியுது. சரிம்மா, நான் இப்ப கிளம்புதேன்னு. அடுத்த டைம் வரும்போது உனக்கு பிடிச்ச பண்டை கிண்டை எல்லாம் சுட்டு பறக்கி கொண்டாரேன். சுசியா, முந்திரி கொத்து, அதுக்கப்புறம் உனக்கு போலி பிடிக்கும்ல, இனிப்பு காரம் எல்லாம் பண்ணி கொண்டாரேன்னு. ஆட்டுதே ஆட்டும். இப்படி வாயு வயிறா உள்ள பொண்ணு ஒத்தையில விட்டுட்டு போக கஷ்டமா தான் இருக்கு. நானும் என்ன செய்வேன்? கவலைப்படாதீங்க, 2 தெரு தள்ளி தானே நீலம்பரியத்தை லட்டி அவ வீடெல்லாம் இருக்கு. அவ அப்பப்ப வந்து பாப்பாவோ, இது அதுன்னு இத பண்ணிருக்கேன் அத பண்ணிருக்கேன்னு கொண்டு வந்து குடுப்பாவோ. வாய் வயிறுமா இருக்க ஒழுங்கா தின்னும் பாவோ. அதெல்லாம் அவளுக்கு குறையே சொல்ல முடியாது கேட்டீங்களா? அவ வீட்ல உள்ள ஆளு மாதிரி நீ வச்சு பாத்துக்கிடுவாவோ. ரொம்ப சந்தோஷமா அப்படிதான் இருக்கணும் கேட்டியா? சொந்தக்காரங்க கிந்தக்காரங்க கூட ஒரு சண்டை சச்சரவு பிடிக்காம பேசாம இருந்துடலாம். ஆனா இந்த பக்கத்து வீட்ல பக்கத்துல உள்ளவங்க கூட நல்ல இணக்கமா இருக்கணும். நாளைக்கு நம்மளுக்கே ஒரு ஆபத்து ஒரு இதுனால முதல்ல அவங்க தான் வந்து நிப்பாங்க. அதனால அவட்டல என்னனாலும் கொடுத்து பறக்கி வாங்கி வச்சு இருந்துக்கோன்னு. சரி. ஆமாம்மா, புஜிமா சொல்லுது சரிதான்.
அவெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவோம் கேட்டியா? நானே அந்த சைடு போனாலும் வச்சாலும் இத கொண்டு போய் குடு, அதை கொண்டு போய் குடுன்னு என்னத்தையாவது கொடுத்து விட்டுருவாவோ. சரில சந்தோஷம் அப்படிதான் இருக்கணும். சரில பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன். அம்மா கிளம்புது என்ன? பஸ் வந்துரும்ல இப்போ. ஏம்மா பஸ்ல என்னத்தம்மா போற? இரு, நான் பைக் எடுத்துட்டு வரேன். பைக்ல கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு வரேனே. ஏல இங்க இருந்து போக அரை மணி நேரம் ஆகும். எனக்கு ஃப்ரீ பஸ் தானல, யாருன்னா அங்க ஊருக்குள்ள கொண்டு இறக்கி விட போறான். நீ வந்து கொண்டு வந்து விட வருவ, அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்ப வருவ. என்னத்துக்கு நானே பேய்க்கிடுவேன். வேணா வா, அங்க பஸ் மட்டும் ஏத்தி விட்டுட்டு வா. ஏத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராமு தான் சொல்லுதாம்ல, பைக்ல கொண்டு போய் விடுவா. நீங்க கொஞ்ச நேரம் இருந்து நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போனா போதும். பஸ் டைத்துக்காண்டி இப்பவே ஓடுறதுக்கு நிக்கியே நீங்க. இல்லம்மா, கற்கள் ஆயி போயிரும். அவன் பைக் ஈக்க ஓட்டிக்கிட்டு அங்கங்கே அலைவான். அது என்னத்துக்கு? நான் அடுத்த டைம் வருவம்ல, அப்ப உனக்கு எல்லாம் செஞ்சு வந்து கொடுத்துட்டு 2 நாள் இருந்து வச்சு உன்னை பார்த்துட்டு போறேன். அங்க எனக்கு கொஞ்சம் வேலையும் இருக்கு, குழு இருக்கு, அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. அதனால நான் கிளம்புறேன்னு சொன்ன